என்னை ஒரு முறை சென்னையில் ஒரு கண்காட்சிக்கு கூப்பிட்டார்கள். எவ்வளோ வித்தியாசமாக நிறைய கண்காட்சிகள் நடக்கிறது. கண்காட்சிகளிலேயே இது ரொம்ப வித்தியாசமான கண்காட்சி. அதனால நான் போனேன். என்ன வீட்டு பொருட்கள் கண்காட்சியா, பட்டுப்புடவை கண்காட்சியா, நகைகள் கண்காட்சியா? எதுவுமே கிடையாது. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான போது பெண்கள் என்னென்ன உடையை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான பெண்களை பற்றி ஒரு பேச்சு உண்டு. இதுங்கெல்லாம் செஞ்சுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இப்படிதான் சார் நடக்கும் என்று ஒரு பேச்சு உண்டு. அப்ப பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளான போது அந்த பெண்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி இருந்தது. அந்த காட்சியில எல்லா உடைகளும் இருந்தது. ஜீன்ஸ் இருந்தது, சல்வார் கமிஸ் இருந்தது, புடவை இருந்தது, தாவணி இருந்தது, ஒரு டயப்பர் கூட இருந்தது. டயப்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பச்சை பிள்ளை போடுற ஒரு உடை, அது கூட இருந்தது. பச்சை பிள்ளைடா, என்ன செய்ய போறோம்? கண்ணீரோடு அந்த கண்காட்சியிலிருந்து வெளியே வந்து என்ன தெரியும் அந்த பிள்ளைக்குன்னு. ஆனால் அந்த பிள்ளையால பேச முடியாதுன்றதுனால தானே ஒருத்தன் அதையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். நமக்கான இடம் நமக்கு கிடைப்பது என்பது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் வெறும் உடல் அல்ல என்று நாம் உணர்வது, மற்றவர்களையும் உணர வைப்பது. ஒரு பெண் என்கிறவள் அவளுடைய உடல் ஆணின் உடலுக்கு சமமானது அல்ல. ரெண்டும் வேறு வேறு விதமான படைப்புகள். ஆனா அவள் உடல் மாத்திரம் அல்ல, அவள் ஒரு மூளை, அவள் ஒரு மனம், அவள் ஒரு ஆன்மா. அவ்வளவுதானே. பிரான்சிஸ் கிருபா என்கின்ற ஒரு சகோதரர், அவர் இப்ப உயிரோடு இல்லை, அவர் ஒரு கவிதை எழுதினார். பெண் என்றால் பேயாய் பறக்கிறாயே மனமே, பெண் யார்? பிறந்தால் உன் மகள், பிறக்காவிட்டால் பேர் இருள், அவ்வளவுதானே என்று எழுதினான் அந்த கவிஞர். ஒவ்வொரு பெண்ணையும் மகளாய் பார்க்கிற பருவம் ஒவ்வொரு ஆணுக்கும் வரும். எந்த பெண்ணை பார்த்தாலும் மனம் சலசலத்தது ஒரு காலகட்டம். எந்த பெண்ணை பார்த்தாலும் ஐயோ என் மக மாதிரி இருக்கா என்று நினைப்பது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்ட பருவத்திலே உங்களுடைய மகன்களை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீர்கள்? என்னுடைய தோழி ஒருத்தி ஒரு படத்தில் ரொம்ப ஆபாசமாக ஒரு ஆண் பெண்ணை உரசுகிற காட்சி வருகிற ஒரு படத்துக்கு தன்னுடைய டீனேஜ் மகன்கள் 2 பேரையும் கூட்டிட்டு போனான். ரொம்ப ஆபாசமான ஒரு காட்சி அந்த திரைப்படம், பேரெல்லாம் வேண்டாம். ஒரு பெண்ணை ஆண்கள் ஒரு கும்பலா பஸ்ஸில் உரசுற மாதிரி ஒரு காட்சி. நான் சொன்னேன், ஏய் இந்த படத்துக்கு முதல்ல நீ போவே கூடாது, போனாலும் தனியாக போனோம், இல்லை உங்கள் வீட்டுக்காரரோட போகிற கூட பரவாயில்ல. உன் பசங்க ஒன்றுத்துக்கு 18 வயசு, ஒன்றுத்துக்கு 16 வயசு, அதோட போகிறேன்றிய என்னப்பா நீ செஞ்சுருக்க? அதுங்களோட தான் போகணும். ஏன்னா அந்த காட்சி வந்தப்போ நான் அவங்கள பார்த்தேன், 2 பேரும் தலையை குறிஞ்சிக்கிட்டாங்க. அம்மா பக்கத்தில் உட்காந்து இந்த காட்சியை பார்க்க முடியுமா? தலையை குறிஞ்சிக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து நான் கேட்டேன், ஏன்டா 2 பேரும் தலையை குறிஞ்சிக்கிட்டீங்க? ஏமா மம்மி இந்த படத்துக்கெல்லாம் என்னை ஏமா கூட்டிகிட்டு போனீங்க? சொன்னேன், அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா, அந்த காட்சியை பார்த்தல, நீ தலையை குனியாத, நல்லா பாரு பாரு அந்த காட்சியை. அந்த இடத்துல இருப்பது உங்க அம்மா வந்து நீ என்ன செஞ்சிருப்பன்னு யோசிச்சு பாரு என்று அவள் சொல்லி இருக்கிறார். நம்முடைய மகன்களையும் மகள்களையும் வளர்க்க வேண்டிய முறை இதுதான். அவங்கள பொத்தி 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 வைப்பது அல்ல. உலகம் இப்படித்தான். ஆனால் ஒரு பெண்ணை பார்க்கிற போது உங்க அம்மா மாதிரி, உன் சகோதரி மாதிரி, உன் கூட படிக்கிற உன்னோட கிளாஸ்மேட் மாதிரி, உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி, காலேஜ் மேட் மாதிரி நீ பாரு என்று சொல்லி அவர்களை வளர்த்தால் தான் பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரமல்ல என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் பாலின சமத்துவம் என்பது சாத்தியமாகும். அது வரையில் இது சாத்தியம் இல்லை. இன்னமும் என்னதான் இருக்குன்னு சில பேர் கேட்பாங்க, மகளிர் தின விழாவை எதுக்கு கொண்டாடு? என்னம்மா வேணும் உங்களுக்கு? என்ன இல்லை உங்களுக்கு? இப்ப எதுக்காக மகளிர் தினம்? என்டி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னும் என்னதான் வேணும்? போதாது அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம். ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டாரு, ஆண்கள் தினமும் கொண்டாடுங்கம்மா, சும்மா மகளிர் தினம் கொண்டாடிக்கிட்டு என்னங்க அப்படி சொல்றீங்க? 100 வருஷமா கொண்டாடுறாங்க, திடீர்னு நிறுத்த முடியுமா? அப்படின்னா ஆண்களுக்கும் கொண்டாடுங்க. எல்லாம் தான் கொடுத்துட்டு வரல, என்ன கொடுத்துருக்கீங்கன்னு நான் கேட்டேன். என்னோட டெபிட் கார்டே எங்க வீட்டுக்கார மட்டும் தான் இருக்குன்றது. பாஸ்வேர்டை பின்ன அப்பப்போ அவங்க தான் மாத்துறாங்களா, இவருக்கு தெரியாதோ. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு என்று கேட்பவர்கள் இருக்கத்தானே இருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்விக்கான பதில் என்பது
அதெல்லாம் நீ ஏன் கேட்குற, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு கில்லி படத்தில் பிரகாஷ்ராஜ் நம்ம சொல்றது அதற்கு பதில் அல்ல. ஒரு கேள்வியை அறிவு தளத்திலே சந்திக்க வேண்டும் நண்பர்களே. எதற்காக மகளிர் தினத்தை கொண்டாடுகிறோம்? அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதைத்தான் பதிவாளர் தொட்டு காட்டினார். கிட்டத்தட்ட 105 106 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்க பஞ்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த, குறிப்பாக நியூயார்க் நகரத்தினுடைய பஞ்சாலைகளில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களுக்கு 16 மணி நேரம் வேலை நேரம் இருந்தது. ஒரு நாளில் 24 மணி நேரம், 16 மணி நேரம் அவர்கள் பஞ்சாலைகளில் வேலை செய்ய வேண்டும். இந்த 16 மணி நேரம் பஞ்சாலையில் வேலை செய்து விட்டு வீட்டுக்கு போய் அப்பா ஒரு டீயை குடும்பம் உட்கார முடியுமா? இன்றைக்கு கூட அது முடியாது. அப்ப 100 வருஷங்களுக்கு முன்னால் எப்படி சாத்தியம்? வீட்டுக்கு போய் அன்றைக்கு இருந்த எரிபொருளையும் எந்த அடுப்பு இருந்ததோ தெரியாது, அதை வைத்து வீட்டில் சமையல் வேலை, வீட்டிலே துணி துவைப்பது, வீட்டிலே பிள்ளைகளை பார்ப்பது, இத்தனையும் செய்து செய்து அலுத்து போன பெண்கள் திடீரென்று அறிவிக்கப்படாத ஒரு போராட்டமாக நியூயார்க் நகரத்தினுடைய தெருக்களிலே இறங்கி எங்கள் வேலை நேரத்தை குறையுங்கள் என்ற குரலை எழுப்பினார். திடீரென்று அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஏனென்றால் நிரம்ப பொறுத்தவர்களுடைய கோபம் நெருப்பு போன்றது. நிரம்ப பொறுத்தவர்களுக்கு தான் அப்படி கோபம் வரும். கோதடையை எவ்வளவுடா நாங்க வேலை செய்யறது தெருவில் இறங்கி பெண்கள் போராடினார்கள். அதுவரை உலகம் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டதே இல்லை நண்பர்கள். அப்பனா அடுத்த நாள்ல இருந்து வேலை நேரத்தை அதெல்லாம் ஒன்றும் குறைக்கல. அதுக்கு பிறகு 16 மணி நேரம் பல்லாண்டுகள் இருந்தது. தொடர்ந்து 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 முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களினால் நியூயார்க் நகரத்திலே நடந்த இந்த போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட 8 அல்லது 9 வருடங்களுக்கு பிறகு 8 மணி நேர வேலை என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்காக கூடிய ஒரு மாநாட்டில் இது ஒரு முன்னெடுப்பாக அறிவிக்கப்பட்டது. அந்த நாள் மார்ச் 8 அமைந்தது. அதனால்தான் மார்ச் 8 தேதியை உலக மகளிர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். இதை ஏன் சொல்றேன்னா, வரலாறு முக்கியம் அமைச்சரே இல்லையா? நமக்கு வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். திடீர்னு ஏன் மார்ச் 8, ஏன் மார்ச் 7 ஏன் இல்லை, மார்ச் 9 ஏன் இல்லை என்றால் இதுதான் அதனுடைய பின்னணி. இந்த இடத்திலே இந்த மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு வந்து கூடியிருக்கிற உங்களை பார்க்கிற போது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனென்றால் சரிக்கு சரியாக இங்கே ஆண்களும் இருக்கின்றீர்கள். ஏன் ஆண்கள் ஒருத்தர் கூட கைதட்டாம இருக்கீங்க? உங்களுக்காக தான் நான் சொல்றேன். சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரியிலே ஒரு ஆண்டு ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி மகளிர் தினத்தில் என்னை பேச கூப்பிட்டாங்க. மிகப்பெரிய கல்லூரி, பிரம்மாண்டமான கல்லூரி. நான் உள்ள போனோன்னா பெரிய அரங்கம். அந்த அரங்கத்துக்கே ஒரு 10 வாசல்கள் இருக்கிற போல பெரிய அரங்கம். என்னை மேடையிலேருந்து பின்பக்க வழியாக அங்கே கூட்டிகிட்டு போய் டமால் 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 எல்லா கதவையும் சாத்திட்டாங்க. ஒரு 800 பேர் இருக்கிற இருக்கை, எல்லா பெண்கள் இருந்தாங்க. எல்லாரும் பெண்கள் தான் இருந்தாங்க. இந்த கேமரா வச்சுக்கிட்டு மாத்திரம் ஒரே ஒரு ஆண் அந்த மொத்த அரங்கத்தில் இருந்தார். நான் கேட்டேன், எங்க உங்க கல்லூரியில வந்து ஆண்களே கிடையாதானே? ஓ, எல்லாம் வெளியில அமிச்சு எல்லாரையும் கதவை சாத்திட்டோன்னு. ஏங்க மகளிர் தினங்க, ஆண்களெல்லாம் உள்ள சேர்க்க கூடாது. நான் சொன்னேன், ஐயா கதவை திறந்து சில பெண்களை வெளியில அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்களை கூட்டிட்டு வாங்க, அவங்க ரொம்ப முக்கியம் மகளிர் தின கொண்டாட்டத்துக்குன்னு நான் சொன்னேன். அப்படி ஏன் சொல்றீங்கன்னா, இப்ப எல்லா பெண்களையும் வச்சு நாங்க என்ன பேச போறோம்? பெண்கள் எல்லாம் எவ்வளவு நல்லவர்கள், வல்லவர்கள், இந்திரன் சந்திரன், அதான் எங்களுக்கு தெரியுமே. ஆண்களுக்கு தான் அது தெரியாது. அதனால அவங்கள தான் நீங்க உள்ள கூட்டிட்டு. அருமைமிகு நண்பர்களே, பெண்கள் தின கொண்டாட்டம் என்பது பெண்கள் தனியே கூடி மகிழ்கின்ற ஒரு பண்டிகையோ திருநாளோ அல்ல. அது திருநாள் மாதிரி நம்ம கொண்டாடலாம். ஏன்னா we want to celebrate, isn't it? எல்லாத்தையும் கொண்டாடுவதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. பிள்ளைங்கள்லாம் அழகாக கோலம் போட்டாங்க. அந்த பெண்களுக்குள்ளே அழகுணர்ச்சி எப்படி ஊடுருவி இருக்கிறது என்பதை இந்த மேடையில் நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? சிலம்பத்துக்காக பரிசு வாங்க வந்தால் என்னுடைய மகள் ஒருத்தி இங்கே. எதுக்கு பரிசு வாங்குற? சிலம்பத்துக்கு.
5 கால் பின்னல் போட்டுக்கிட்டு வந்துருந்தா பார்த்தீங்களா? அந்த குழந்தையனுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. 5 கால் பின்னல் ஆண்களுக்கு புரியாது இல்லை, தெரியாது. நமக்கு முதல்ல 3 கால் பின்னலே இப்போ விட்டு போச்சு. சென்னைக்கெல்லாம் வந்தால் ஒருத்தர் கூட பின்னல் கிடையாது, அந்த அளவு முடியும் கிடையாது. பின்னல் என்பதில் 3 கால் இருக்கும், 3ஆக முடியை பிரித்து பின்னுவது பின்னல். அதையே 5 பிரிவுகளாக முடியை பிரித்து மாற்றி மாற்றி கோலாட்டம் மாதிரி போட்டு பின்னுவது 5 கால் பின்னல். புரியல அவங்களுக்கு? அவங்களுக்கு புரியாது, என்ன செய்ய. அந்த குழந்தை சிலம்பத்துக்கு பரிசு வாங்கியிருக்கா, அது ஒரு வீர விளையாட்டு. ஆனால் அதற்கு பரிசு வாங்குகிற இடத்தில் அவளோ அவளுடைய அம்மாவோ உட்கார்ந்து அந்த நீள முடிய 5 கால் பின்னலாக போட்டு கொண்டு வந்து அந்த பரிசை வாங்குகிற போது நான் நினைத்தேன், இதுதான் பெண்மை வெல்க என்று கூத்திட வேண்டிய இடம். அந்த அந்த குழந்தை தான். வாழ்த்துக்கள். பெண் அப்படிதான் இருப்பாள். அவை ஒரு எல்லையை, ஒரு உச்சத்தை, ஒரு வெற்றியை தொடுவதனால இன்னொன்றை விட்டுவிட மாட்டாள். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் தான் அந்த வெற்றியை பெறுவாளே தவிர அதை விட்டுட்டு போய் வெற்றியை பெறுகிறவள் அல்ல பெண். அந்த சிம்பாலிக்கா அந்த பெண் இந்த மேடையில் சொன்னான். அப்ப ஆண்களை விட்டு விட்டு இதை செலிப்ரேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ செலிப்ரேஷன். இது ஒரு கொண்டாட்டம் என்று சொல்ல முடியாது. இது ஒரு அனுசரிப்பு தினம் என்று நான் சொல்ல துணிவேன். கொண்டாட்டமும் கூட பல இடங்களில் உள்ள வந்தோடனே ரோஜாப்பூ கொடுப்பாங்க. விமென்ஸ் டேன்னு ஒன்று ஒரு ரோஜாப்பூ கொடுப்பாங்க, கடையெல்லாம் கட்டாயமாக கொடுப்பாங்க. அப்போ தானே நீங்கள் வாங்குவீங்க பொருட்களை. விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ண சில அலுவலகங்களில் எல்லாரும் பிங்க் கலர் புடவை கட்டிக்கிட்டு வருவாங்க. இதை ஒரு கொண்டாட்டமாக வச்சுக்கலாம். ஆனால் கொண்டாட்டத்தை விட இது ஒரு அனுசரிப்பு தினம். என்ன, எதை அனுசரிக்கணும் என்றால், இன்றைக்கு நாம் நிற்கிற இடத்திலே நாம் நிற்பதற்கு நமக்கு முன்னால் எத்தனை 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 முன்னோடிகள் கண்ணீர் சிந்தி இருக்கிறார். கண்ணீர் என்றா சொன்னேன், தவறு, ரத்தம் சிந்தி இருக்கிறார். மகளிர் தினத்தில் நீங்கள் கொண்டாட வேண்டிய சாதனை பெண் யார்? இங்கே பரிசு வாங்கிய அத்தனை பேரும், அவர்கள் எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்க வேண்டும். இத்தனை பேர் காவல்துறை சகோதரிகள். கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. பார்த்தா மொத்தமே 40 கிலோ தான் இருக்கும் போல. மருத்துவர்கள், தொழில் முனைவோர்கள், முதலாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை முனைவர் பட்டத்தை வாங்கிய அவங்க சகோதரி, கொரோனா சமயத்தில் உதவி செய்த ஒரு செவிலியர், எத்தனை பேர் பலவிதமான மலர்களை எடுத்து கட்டிய கதம்பச்சரம் போல இங்கே அவர்கள் மிளிர்ந்தார்கள். இந்த மேடையை இன்னும் ஒளிரச் செய்தார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி. மகளிர் தினம் அது முடிஞ்சிச்சு, ஆனால் இந்த மாதம் முழுக்கவுமே அதை நாம் கொண்டாடுகிறோம் அல்லது அனுசரிக்கிறோம். அந்த நாளில் உங்கள் நெஞ்சில் சாதனை பெண் என்று நீங்கள் யாரை நினைத்தீர்கள்? இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அல்லது பெரிய விளையாட்டு வீராங்கனையாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் நீங்கள் இதுதான் சாதனை என்று யாரையாவது நினைத்திருப்பீர்கள். உங்களில் பலரை போல நானும் அன்றைய தினம் என்னுடைய அம்மாவைத்தான் நினைத்துக் கொண்டேன். எங்க அம்மா இப்ப உயிரோட இல்லை, அவங்களத்தான் நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் அவங்க அம்மாவை தானே நினைப்பாங்க. எங்க அம்மா மாதிரி புளிக்குழம்பு யாராவது வைக்க முடியுமா? அது கூட ஒரு சாதனை தான், அதெல்லாம் ஒன்றும் குறைச்சி சொல்ல முடியாது. ஒருத்தர் 2 பேர் வீட்டுக்கு வந்தாலே நமக்கு இன்னைக்கு மொழி புதுங்கி போகுது. 2 பேரும் சாப்பிட வராங்க சில வீட்டில். அல்ல அலட்சியமா 20 பேரை. நாங்கெல்லாம் காலேஜ்லேருந்து சில சமயம் 14 பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். அராஜகம் இல்லை அது. இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது, தகவலே சொல்ல முடியாது. திடீர்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட 14 பேர். என்ன செய்வாங்கன்னு தெரியாது, எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியாது. வீட்டில் புளி கம்மியாக இருக்கும், அரிசியே கம்மியாக இருக்கும் சில நேரம்.
இப்போ எதை எடுத்து எதில் போடுவாங்க, எதை தூக்கி எதில் செஞ்சாங்க, 14 பேர் திருப்தியாக சாப்பிட்டுருப்போம். எல்லா வீட்லையும் நடந்திருக்கு தானே. சில சமயம் முன்னாடியே அறிவிப்பு நான் சொல்லிவிடுவேன். எங்கள் கிளாஸ்மேட்ஸ் பல பேர் இருக்காங்க, என்ஜினியரிங் காலேஜா, பல பிள்ளைங்க வெளி மாநிலத்துலேருந்து வரும், நல்ல சோறே கிடைக்காம நொந்து போயே கிடக்கும். என் கிளாஸ்லேருந்து இன்னைக்கு 27 பேர் சாப்பிட வராங்கன்னு சொல்லுவோம். 27 பேருக்கு எல்லாம் சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, 3 பிள்ளை தான் வரும். பாக்கி அதாவது எங்கெங்கேயோ சினிமா ரிலீஸ் ஆனால் கிளம்பிடும். அப்போல்லாம் எங்களுக்கு கமல்ஹாசன் ரஜினிகாந்த் படம், இப்போ துணிவு வாரிசு வந்த மாதிரி 2 சேர்ந்து வந்தால் 3 பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ 24 பேருக்கு சாப்பாடு பாக்கி தானே. அது என்ன ஆகுன்னே தெரியாது. ஆனால் அடுத்த 5 நாட்களில் வேறு 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 வடிவங்களில் எப்படியோ எல்லாம் செலவாகும், எதுவுமே வேஸ்ட் ஆகும். ஒரு பருக்கே குப்பை தொட்டியில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இது நம்முடைய எல்லா வீடுகளிலும் நடந்த விந்தை. அதனால அந்த மேஜிக்கை செய்ததுனால எங்க அம்மாவை சொல்றேனா என்றால் இல்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னம்மா நடுவில் நின்று ரொம்ப தடுமாறுறீங்க? அம்மா உட்காருங்கப்பா. இவங்க வேற காஃபி வேணுமான்னு கேட்டாங்க, அந்த அம்மா வேற கையில் எதுவும் எடுத்துட்டு போகுது. பலவிதமான தூண்டுதல்களுக்கு நடுவில் நான் பேச வேண்டியிருக்கேன். என்ன காரணம்னா, எங்க அம்மா அப்போது புகுமுக வகுப்புன்னு உண்டு, பியூசி. அதை கல்லூரியில் போய் படிக்கணும், +2 மாதிரி அதை கல்லூரியில் போய் படிக்கணும். அதை முடிச்சுட்டு தான் டிகிரியில் சேரணும். எங்கள் அம்மா புகுமுக வகுப்பு படித்த உடனே எங்கள் தாத்தா அவங்களோட படிப்பை நிறுத்திட்டாங்க. இது ரொம்ப சகஜம் அன்னைக்கு. இது ஒன்றும் நீங்களாம் ஷாக் ஆகிற மாதிரிலாம் அன்றைக்கு கிடையாது. எங்கள் அம்மா வீட்டை பொறுத்த மட்டும் அதுவே மிக அதிகம். ஏன்னா எங்கள் அம்மாவோட அக்காவினுடைய படிப்பை 8வது வகுப்புலேயே நிறுத்திட்டாங்க, எங்கள் பெரியம்மாவோட படிப்பை. எங்கள் அம்மா ரொம்ப நல்லா படித்தாங்கன்றதுனால புகுமுக வகுப்பு வரை போக அனுமதிக்கப்பட்டார். அப்புறம் எங்கள் தாத்தா சொல்லிட்டாங்க, ரொம்ப அதிகம் இதுவே, இதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான், நீ போர் படிச்சதுன்ட்டாங்க எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா படிப்பை நிறுத்திட்டாங்க. அப்போ குயின் மேரிஸ் காலேஜ் சென்னையில் இருக்கிற கல்லூரி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். குயின் மேரிஸ் காலேஜில் இருக்கிற ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெக்சரர், ஒரு பெண், எங்கள் அம்மாவுடைய அவங்க வரதை நிறுத்திட்டாங்கன்னு உடனே முகவரியை கல்லூரி ரெக்கார்ட்ஸில் பார்த்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு எங்கள் தாத்தாவை சந்திச்சிருக்காங்க. எங்கள் தாத்தாவுக்கு பேர் அதிர்ச்சி. எதனால் அதிர்ச்சின்னா, அவர் முன்னாடி நின்று ஒரு பெண்ணு பேசி அவருக்கு அது மட்டும் பழக்கம் இல்லை. அவங்க நின்று எங்கள் அம்மாவினுடைய பேர் கல்பகம், கல்பகத்தை ஏன் கல்லூரியிலேருந்து நிறுத்திட்டீங்கன்னு இவருக்கு வேர்த்து போயிருக்கு. தன்னை ஒரு பெண் கேள்வி கேட்பதா? பரம்பரையிலேயே நடந்தது இல்லையே. இல்லை இல்லை அதுக்கு முடியாது, கல்யாணம் பண்ணும்போது பண்ணுங்க, அது மட்டும் படிக்கட்டும் அப்படின்ன உடனே பதற்றத்தில் சரின்ட்டார். மனம் உவந்து சொன்னாரான்னு தெரியல, பதற்றத்தில் சரின்ட்டார். ஆனால் அந்த நாள் மனிதர் இல்லையா, ஒரு வார்த்தை கொடுத்தா அதை மீறக்கூடாதுன்ற கட்டுப்பாடு அவங்களுக்கு உண்டு. அதனால எங்கள் அம்மாவை நல்ல வாயார திட்டிட்டு போ 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 போய் படி சொல்லி தொலைச்சிட்டேன்னு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி கல்லூரிக்கு திரும்பி போன எங்கள் அம்மா தான் அன்றைக்கு BA ஆனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போது அது MSc. அது MSc ஃபிசிக்ஸில் சென்னை மாகாணம், அதாவது சென்னை ஆந்திராவை உள்ளடக்கிய மொத்த பகுதியிலையும் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணாங்க. இது சாதனையா என்றால் சாதனை தான். ஏன்னா அது மட்டும் கல்யாணத்துக்கான முயற்சிகளை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க அப்பா வேற வெயிட்டிங்ல இருக்காரு. அதற்கு பிறகு இவ்வளவு படிச்சதே சாதனை தான். ஆனா அதை விட பெரிய சாதனை என்னவென்றால், முதல் பயணி அவங்க தான். முதல் பயணி செல்லுகிற போது பாதைகள் உருவாகி விடுகின்றன நண்பர்களே. எந்த பாதையும் இன்றைக்கு அமைந்திருக்கிற எந்த பெரிய பாதையும் முதல் பயணி நடக்கிற போது அவங்க காலில் கல்லு குத்திருக்கும், முள்ளு குத்திருக்கும், ரத்தம் வந்திருக்கும். அந்த இடத்துல ஒத்த காலால நின்று நடராஜர் மாதிரி ஒரு காலை தூக்கி முள்ளை பிடுங்கி போட்டுட்டு ரத்தத்தோட நடந்து அந்த காயத்தை தொடச்சிக்கிட்டு முதல் பயணியினுடைய பயணம் எப்போதுமே கடுமையானது. ஆனால் முதல் பயணிகள் நடக்க நடக்க பாதைகள் உருவாகிற போது பின்னாலே வருகிறவர்களுக்கு அந்த பாதைகள் விருந்து விருந்து நடப்பது என்பது மிக எளிதாகி விடுகிறது. நாம் எல்லாம் யாரோ முன் பயணி போட்ட பாதையிலே பின்னாலே நடந்து வந்தவர்கள் தான். ஆனால் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் எங்கள் அம்மா முதல் பயணி. ஏனென்றால் ஒருத்தர் படிச்சுட்டாங்கன்னா அடுத்த பெண்ணை படிக்க வைக்க மாட்டேன்னு வீட்டில் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது.
முதல் பெண் படிப்பது தான் கஷ்டம். அதுபிறகு எங்க சித்தி படிச்சாங்க. அதுக்கு பிறகு வீட்டில் எல்லா பெண்களுமே நான் என்ஜினியரிங் போகணும்னு சொன்ன போது எங்க வீட்டில் அது ஒரு பெரிய விஷயமா இல்லைன்னா முன் பயணிகள் இருந்ததுனால். உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு முன் பயணி இருப்பார். அது யார் என்று கேளுங்கள். அது நீங்களாக கூட இருக்கலாம். உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம், சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமியார், யாரா வேணா இருக்கலாம். ஆனால் எந்த குடும்பத்திலும் முதல் பயணியாக ஒரு பெண் இருந்தாலே அவளை ஒரு நிமிடம் நினைத்து அவளுக்காக ஒரு துளி கண்ணீர் சிந்துவதுதான் நாம் கொண்டாடுகின்ற உண்மையான மகளிர் தினம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கேள்விக்கே திரும்ப வரும். அந்த கல்லூரியில ஆண்களை அனுமதிக்கவில்லைன்னு நான் சொன்னேன், நீங்க ஆண்களை கொஞ்சம், பெண்கள் வெளியில அனுப்பிச்சிருங்க, ஆண்களை உள்ள விடுங்க. ஏனென்றால் மகளிர் தின கொண்டாட்டங்கள் என்பது ஆண்களுக்கு எதிரான போராட்ட பிரகடனங்கள் அல்ல. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம். ஏனென்றால் மகளிர் விடுதலை என்பது மானுட விடுதலையினுடைய ஒரு பகுதி தான். அதனால்தான் பல ஆண்கள் இதற்காக போராடி இருக்கின்றார்கள். நிறைய பேரை சொல்லலாம். மகாகவி பாரதி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முன்னணியிலே நின்று குரல் கொடுத்தவர். நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ, கொல்ல துணிவின்றி நம்மையும் மண்ணிலை கூட்டி விட்டார், பழி கூட்டி விட்டார் என்று மகாகவி பாரதி பாடி இன்றைக்கு 110 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. நல்ல விலை கொண்டு நாயை விற்பது போல யாரு என்ன தகவல் எதுவும் இல்லாம என்று சொல்லி கட்டி கொடுக்கப்பட்ட பெண்கள் எங்க போறோம், யாரு கணவன், அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, அவன் என்ன வேலை செய்ற, எந்த விவரமும் அவளுக்கு தெரியாது. தகப்பன் சொன்னால் அந்த வழியில போக வேண்டும், சகோதரன் சொன்னால் அந்த வழியிலே போக வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்திலே நின்று மகளிருக்கான 8 கட்டளைகள் என்று மகாகவி பாரதி எழுதியதுதான் தமிழ்நாட்டின் முதன்மை பெண் உரிமை குரல் என்று நான் நினைக்கின்றேன். 8 கட்டளைகளே ரொம்ப சுவாரஸ்யமானது. படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தொழில் முனைவோராக இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், விமன் ஆண்டர்பிரினர்ஸ் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னமாச்சு? தொழில் முனைவோர்களாக பெண்கள் இருக்க வேண்டும், தொழில் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்றால் தனியாக வாழுகின்ற உரிமை பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீங்க அன்றைக்கு அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. விதவைகளாக இருந்தால் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மகாகவி பாரதி எழுதுகின்றார். அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் பெண்கள் ஈடுபட வேண்டும் என்று எழுதுகின்றார். எழுதின உடனே சுவாரஸ்யமா ஒரு விஷயம் நடந்தது. மகாகவி பாரதி அப்போது சென்னையில இருக்கிற திருவல்லிக்கேணி என்ற பகுதியிலே வசித்து வந்தார். இன்றைக்கு அது அரசு நினைவு இல்லமாக, பாரதி நினைவு இல்லமாக அரசு அதை பேணி வருகிறது. அந்த இடத்திலே அவர் இந்த 8 கட்டளைகளை எழுதிய உடனே பாரதி பெண்களுக்காக காலம் காலமாக சொல்லப்பட்ட மரபுகளை மீறுகிறார், ஒழுக்கத்தை மீறுவதற்கு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு ஊர்வலம் போனாங்க. அப்படித்தானே செய்வாங்க இல்லையா? அந்த ஊர்வலத்தில் போனவங்க எல்லாரும் பெண்கள். பாத்தீங்களா? பெண்கள் அந்த ஊர்வலத்தில் போயிருக்காங்க. பெண்கள் ஊர்வலம் போறது 100 வருஷத்துக்கு முன்னாடி காமனா நடக்குமா? நடக்காது. அப்ப பெண்களை விட்டு ஊர்வலம் போக வைத்தது யார்? ஆனா பாரதி அந்த ஊர்வலத்தை பத்தி பெருசா நினைக்கல. ஐயா பேசும்போது குமரகுருபரனுடைய ஒரு மிக அழகான பாடலை சொன்னார், மிக மிக சுவையானது. அந்த குழவிக்கு தாய் பால் கொடுக்கிற சின்ன பிள்ளை, சில சமயம் அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மருந்து அப்படியே அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு குடலுக்கு அது தாங்குற சக்தி இல்லை. அதனால தாய் அந்த மருந்து சாப்பிட்ற, அவளுக்கு அந்த நோய் இல்லை, பிள்ளைக்கு தான் நோய், தாய்க்கு நோய் இல்லை. ஆனால் பிள்ளைக்கு நோய்க்கு மருந்தை தாய் அருந்துகிறாள். ஏன்? தன்னுடைய பாலின் மூலமாக அந்த பிள்ளைக்கு அந்த மருந்து போய் சேர வேண்டும் என்று, அந்த மருந்தை உட்கொள்ளுகிற தாய் போல என்று துணைவேந்தர் ஐயா அவர்கள் குமரகுருபரனுடைய அருமையான பாடலை இங்கே சொன்னார்கள். பாரதி ஒரு தாய் மாதிரி. அவர் ஆண் தான், ஆனால் ஆண்களும் தாயாக இருக்கலாம்.
ஒரு தாய் மாதிரி. இவங்களுக்கு என்ன வேணும்னு இவங்களுக்கே தெரியல. இவங்களுக்கு தெரியலன்றதுனால நான் அதை கொடுக்காம இருக்க முடியும். மருந்து சாப்பிட மாட்டேன் எல்லா பிள்ளையும் அழும். அம்மா எப்படியாவது அதை கொடுப்பா. அது மாதிரி இவங்களுக்கு என்ன தேவை என்று இவர்களுக்கு தெரியாத போதும் கூட தாய் போல அவர்களுக்கு அதை கொடுத்த ஒரு ஆண் தாயாக மகாகவி பாரதி இருந்ததுதான் நம்முடைய வரலாற்றில் இது ஆரம்பம். ஆண்களும் சரிசமமாக பயணித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற நிறைய மாணவிகள் இங்கே இருக்கீங்க. கால்பந்து வீராங்கனைகள், சிலம்ப பயிற்சி செய்தவர்கள், கோலம் போட்டவர்கள், கவிதை எழுதியவர்கள், பேசியவர்கள், கட்டுரை எழுதியவர்கள், இவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. இந்த பிள்ளைகள்ல பல பேர் நான் இந்த போட்டியில் கலந்துக்கட்டுமா என்று கேட்ட போது போய் கலந்துக்கடா என்று சொன்னவர் பெரும்பாலும் தந்தையாகத்தான் இருப்பார். அதனால்தான் நான் சொல்றேன், இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செல்லுகிற பயணம். இதுல ஆணுக்கும் பெண்ணுக்குமான போராட்டமா இதை மாற்றுவதற்கு சில பேர் முயற்சி செய்கிறார்கள். நாம் உஷாரா இருக்கணும். அப்பதான் மார்க் ட்வைன் என்கின்ற மிக பிரசித்தி பெற்ற ஆங்கில கவிஞர் ஒரு சின்னஞ்சிறு கதையை சொன்னார். சிவப்பு எறும்புகள் இருக்கிறது, கருப்பு எறும்புகள் இருக்கிறது. பார்த்துருக்கீங்க தானே? இப்போ இந்த சிவப்பு எறும்பெல்லாம் பிடிச்சி கருப்பு எறும்பெல்லாம் இது ஒரு 100 இது ஒரு 100 வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு ஒரு ஆள் வச்சிருக்காரு. எவ்வளோ வேலை இல்லாதவர் இருந்தால் இதெல்லாம் செஞ்சிருப்பார் பாருங்க. ஆனால் செஞ்சிருக்காரு. வச்ச உடனே என்ன ஆச்சா, என்ன ஆயிருக்கும்? ஒன்றுமே ஆகல. அது பாட்டுக்கு அது இருந்தது, இது பாட்டுக்கு இது இருந்தது. அந்த ஆள் என்ன பண்ணாரோ அந்த பாட்டில நல்லா குலுக்கினாராம். ஒரு 30 தடவை குலுக்கி கீழே வச்சாராம். குலுக்கப்பட்ட உடனே சிவப்பு எறும்புகள் நினைத்தது கருப்பு எறும்புகள் தான் எனக்கு எதிரி என்று, கருப்பு எறும்புகள் நினைத்தது சிவப்பு எறும்புகள் தான் எனக்கு எதிரி என்று ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ள ஆரம்பித்தன. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இது அவன் அந்த பாட்டில் குலுக்கினதுனால வந்த அந்த அதிர்ச்சிக்கு காரணம் சிவப்பு எறும்பு என்று கருப்பு எறும்பும், கருப்பு எறும்பு என்று சிவப்பு எறும்பும் நினைத்ததை தவிர உண்மையான காரணம் ரெண்டுமே அல்ல. வெளியிலிருந்து குலுக்கின ஆளுதான் காரணம். ஆனா தன்னை யார் இப்படி குலுக்கியதுன்னு தெரியாம ஒன்ன அழிச்சுக்கிறது இல்ல. இதுதான் நடக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே. இது ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் செய்கிற போராட்டம் அல்ல, இருவரும் சேர்ந்து செல்ல வேண்டிய பயணம். இதுதான் அடிப்படை. அப்ப அந்த பழைய கேள்விக்கே வருவோம், இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும்? அந்த கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லல தானே. இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும்? போலீஸா இருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்க, கல்லூரியில முதல்வர்களா இருக்கீங்க, எல்லாமே இருந்தாச்சு தானே. இப்ப இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஒரு பெண் அலங்கரிக்கிறார் அந்த பதவியை. என்ன வேணும் உங்களுக்கு என்றால் இது போதாது என்று நான் சொல்லுகிறேன். எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு போராதுமா என்று உங்களில் சில பேர் சொல்லக்கூடும். ஆனால் நான் சொல்லுகிறேன், இது போதாது. இப்போ சென்னையை எடுத்துக்குங்க. ஐயா சொன்னாரு, அந்த புள்ளி விவரம் சொன்னார், இவ்வளவு ஆண் படித்தால் இவ்வளவு பெண். அது சரிக்கு சரியாக அது இருந்தால் கூட போதாது. ஒரு மாணவன் இருந்தால் 2 மாணவிகள் என்ற நிலைமைக்கு நாம் வருகிற போதுதான் நாம் நினைக்கிற அந்த பேலன்ஸ் கிடைக்கும் என்று ஐயா சொன்னார். இந்த பேலன்ஸ் கல்வித்துறையிலே மாத்திரம் வந்தால் போதாது. இது கல்வித்துறையிலே மாத்திரம் வந்தால் போதாது, நிறுவனங்களிலே வர வேண்டும், இது அரசியலிலே வர வேண்டும். அப்படி வருகிற வரை எங்களுக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்றுதான் நான் அதை கொள்ள வேண்டும். இப்போ தொழில்துறையை எடுத்துக்குங்க. நான் வங்கியில் பணியாற்றினேன். இப்போது ஐடி செக்டர் எதை வேணா எடுத்துக்குங்க. என்ன அங்கே என்ன, இப்போ ஒரு ஐடி செக்டரே எடுத்துக்குங்களேன். வேலைக்கு நுழைகிற இடம் ஒரு பிரமிட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பிரமிடினுடைய பாட்டம் ஆஃப் த பிரமிட் என்று சொல்லுவோம், அதனுடைய கீழ்த்தளம். வேலைக்கு எடுக்கிற போது ஆண்கள் அதிகமாக பெண்களை கம்மியாக எடுக்கிறாங்களா? கிடையாது. சரிக்கு சரியா எடுக்கிறாங்க. 50 ஆண் எடுத்தா 50 பெண் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பெண்களை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுக்கிறாங்க. ஏன்? அதுங்க தான் வாயை மூடிட்டு வேலை செய்யும். பெண்களை அதிகமாகவே தான் எடுக்கிறாங்க. இது பாட்டம் ஆஃப் த பிரமிட். இந்த பிரமிட் போகும்போது நடுவில் வாங்க, அதாவது மிடில் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லிக்கிறோம். அந்த லெவலுக்கு வரும்போது எவ்வளவு இருக்கிறது?
70 ஆண்களும் 30 பெண்களும் இருக்கிறார்கள். கீழே எவ்வளோ இருந்தாங்க? 50-50. கொஞ்சம் நடுவில் வரும்போது 70 ஆண்கள் 30 பெண்கள். இன்னும் அந்த பிரமிடனுடைய உச்சிக்கு வாங்க, தலைமை பொறுப்பில் இருப்பவர்களில் இன்றைக்கு இந்தியாவில் மாத்திரமல்ல உலக அளவிலேயே 94 ஆண்களும் 6 பெண்களும் இருக்கிறார். இது போதுமா என்று நான் கேட்கிறேன். ஏமா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, இப்ப 6 பேராது இருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. இருப்பதை வச்சு எப்பவுமே சந்தோஷப்படணும் சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்னுடைய வருத்தம் என்னவென்றால், இந்த 6 என்பதிலே எனக்கு வருத்தம் இல்லை. இந்த 6 கடந்த 10 வருஷங்களாக 6லேயே நிற்கிறது என்பதுதான் எனக்கு வருத்தம். இது வளரவில்லை என்பது என்னுடைய வருத்தம். அரசியலை பற்றி இந்த மேடையில் பேச வேண்டாம், ஆனா அரசியலிலும் அப்படித்தான். பெண்களுக்கான பதவிகள், நாற்காலிகள் கஷ்டமா தானே இருக்கு இல்லையா? இப்ப எதனால் கிடைக்க வேண்டிய அளவுக்கு நமக்கு கிடைக்கவில்லை. சென்னையிலே பெண் காவலர்கள் மத்தியிலே நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் உரையாற்றினேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த பெண் காவலர்கள்னாலே அந்த காலத்தில் விஜயசாந்தி வந்து எல்லாரும் கூட அட்டி அட்டின்னு அடிக்கும்ல, இப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெண் காவலர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்கிறது அதே பிரச்சனை தான். எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சோறாக்கணும், அடுப்பை பற்ற வைக்கணும், இது இருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம் என்றால், தைரியமா பேசலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த கருத்துக்களினுடைய செறிவகம். இந்த இடத்திலிருந்து தான் தமிழ்நாட்டினுடைய பல சித்தாந்தங்களினுடைய வேர்கள் புறப்பட்டன. பேசணும். நமக்கு ஆண் குழந்தைகள் வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே வீட்டு வேலையை செய்ய கற்பிக்க வேண்டும். இல்லை, ஒரு விதமான அவமானமும் கிடையாது, ஒரு விதமான அவமானமும் கிடையாது. பொம்பளை பிள்ளைகளே ஒன்றும் செய்யறது இல்லையா, நாங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வேற சொல்லி தரணுமா? 2 பேருக்கும் சொல்லி தரணும், 2 பேருக்கும் சொல்லி தரணும். இது அவசியம், இது அவசரம். இந்த வேலை ஆணின் வேலை, இந்த வேலை பெண்ணின் வேலை என்று நீங்கள் பிரித்து வைக்க வைக்க வைக்கத்தான் என்ன வருகிறது என்றால், பெண்கள் தங்களுக்கான பதவிகளுக்கு போவதற்கு உள்ளுக்குள்ளேயே சில தயக்கங்கள் இருக்கிறது. ஆண்களிடமிருந்து தடை கிடையாது, தடைகள் எல்லாம் பெண்ணின் மனத்துக்குள்ளேயே இருக்கிற தடை தான். அவளுடைய மனத்துக்குள்ளே தடை இருக்கிறது. என்னுடைய நிறுவனத்தில் நான் அதிகாரியாக இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பேரை கூப்பிட்டு, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, உங்களில் யார் தகுதியானவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10 பேர்ல 7 ஆண் இருக்காங்க, 3 பெண் இருக்காங்க. இதுல யார் உங்கள் தகுதியானவர்கள் என்று கேட்டவுடன் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் கூட இல்லாம 7 ஆண்களும் கையை தூக்கிடுவாங்க. அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா, வருமா வரா, என்ன விட எவனுக்கு தகுதி. 3 பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. முதல்ல மற்ற பெண்கள்லாம் கை தூக்குறாங்களான்னு திரும்பி பார்ப்பாங்க. அவ தூக்கிட்டாளா, இவ்வளவு தூக்கிட்டாளா, இவ்வளவுதான். ஆண் எப்படி தூக்குவா, இவ எப்படி தூக்குவா, இப்படி. இப்பவே வீட்டுக்கு போக 6 மணி ஆகுது, ப்ராஜெக்ட்ல வேற என்ன போட்டா 9 மணி, மாமியார் வச்சு செய்வாள் என்ன, இதெல்லாம் உள்ள ஓடிப்பா. ஆணுக்கு மாத்திரம் வீட்டில் பொறுப்புகள் இல்லையா, இருக்குதானே? அவரே இப்போ பார்க்கறதுக்கு அப்பா இன்னும் லேட்டாக வராருன்னு அழுதுட்டு இருக்கிற பிள்ளை அவருக்கும் தானே இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு என்றால் ஆணினுடைய கை மேலே போகிறது. காலங்காலமாக, யுக யுகாந்திரங்களாக, செஞ்சுரிஸா அதுதான் ஆணின் மனதில் இருக்கிறது, நான் வெல்ல பிறந்தவன். ஆனால் பெண் என்ன செய்கிறாள், போலாம் ஆனால் என்ன 5 மணிக்கு விட்டுறணும் என்றால் நீங்க எப்படி போராட முடியும்? இப்ப இந்த உலகத்திலே மிக பழைய கதை எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எல்லா கதையை விட பழமையான கதை இந்த ஆமைக்கும் முயலுக்கும் நடந்த ஓட்டப்பந்தயம் கதை இருக்குல்ல, ஈசாபினுடைய கதை. அது எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷமா அந்த கதை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுல அந்த முயலுக்கு எவ்வளவு தற்கூரின்னா பாருங்க, பாதி ரேஸ்ல தூங்கியிருக்கும். தூங்குமா? ரேஸ்ல பாதியில் யாராவது தூங்குவாங்களா? தூங்கிக்கிட்டு ஆமை ரொம்ப நேரமா நடந்து 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 போய் எப்படியோ ஜெயிச்சிருக்குது. நான் நினைத்துக் கொள்வேன், அந்த பந்தயத்தில் இருக்கிற முயல் ஒரு ஆண் என்றும் ஆமை ஒரு பெண் என்றும் நான் நினைத்துக் கொள்வேன்.
ஆனால் ஆண்கள்லாம் பாதியில் தூங்குவாங்கன்னு நான் சொல்ல வரல. அவர்கள் வெற்றியை நோக்கி போகிறவர்கள் அப்படித்தான் இருக்கணும். அவன்தான் எத்தனையோ யுகங்களாக காப்பாளராக இருந்திருக்கிறான். அதனால் அவன் ஓடித்தான் ஆகணும். நடுவில் ஒரு முயல் அசந்ததுன்றதுனால எல்லா ஆண்களுமே பாதியில் தூங்கிடுவாங்க நான் சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. இந்த ஆமையை பத்தி தான் எனக்கு, அது பெண்ணுன்னு நினைப்பேன். ஏன், நீ ரேஸுக்கு தானே போற, அப்ப மேல இருக்கிற ஓட்டை கழட்டி வச்சுட்டா நீ கொஞ்சம் வேகமா நடக்கலாம் தானே. அந்த ஓட்டோடையே தான் போகும். பெண்களும் வீடு என்ற ஓட்டை சுமந்து கொண்டுதான் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும். சிலம்ப பயிற்சி காலை 6 மணிக்கு என்றாலும் 5 மணிக்கே எழுந்தாவது 5 கால் பின்னலை போட்டுக்கொண்டுதான் போக வேண்டும் என்பது போல பெரிய துணைவேந்தர் ஐயா இருக்காங்க இல்ல, அதற்கு நிகராக பெண் துணைவேந்தர்கள் இருப்பாங்க தானே நிறைய பல்கலைக்கழகங்கள். நான் நினைச்சுப்பேன் அவங்க கூட முக்கியமான ஒரு செனட் மீட்டிங்கோ சிண்டிகேட் மீட்டிங்கோ வர்றபோது கூட, வந்த பிறகு கூட 1 நிமிஷம் போய் போன்ல பேசிட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான்னு கேட்டுதான் வந்திருப்பாங்க. இதுல சரி தவறுக்குன்னு இல்ல, அது இயல்பு என்று நான் சொல்லுகிறேன். அப்படித்தான் இருக்க முடியும். இப்ப நீங்க ஆண்களை பாருங்கள், யாரோடைய ரொம்ப நேரம் போன்ல பேசுவாங்க. எல்லா வீட்லயும் இப்ப எல்லாருமே எப்பவும் போன்ல தான் இருக்காங்க. ரொம்ப நேரம் போன்ல ஒரு 15-20 நிமிஷம் போன்ல பேசினாங்கன்னா என்னன்னா, யூடியூப்ல அப்ப வந்த ஒரு புது சர்ச்சையை பற்றி இருக்கலாம், ஒரு திரைப்படத்தை பற்றி இருக்கலாம், கிரிக்கெட்டை பற்றி இருக்கலாம், ஆஃபீஸ் அக்கப்போரை பற்றி இருக்கலாம். 15-20 நிமிஷம் பேசினா யாரோடன்னு நினைக்கிறீங்க? ஒன்று பாஸோட, இல்லாட்டாக்கா நண்பரோட. அது வைக்கும்போது கூட நான் திரும்ப கூப்பிட்றேன்னு சொல்லித்தான் வைப்பாங்க. இப்போதான் இவ்வளோ நேரம் பேசினீங்க. சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹலோன்னு சொல்லிட்டு போவாங்க. அவர் அப்பதான் பிரதமர் கூப்பிட்டுருக்காரு. ஏன் இன்னைக்கு நீ வெள்ளை சட்னியை வைக்கல, சவுப்பு சட்னி தானே வச்ச? பாரியா பக்கத்திலேயே 2 வச்சிருக்க. நீ போனை பேசிக்கிட்டே ஒரு சட்னியை பார்க்காமலே சாப்பிட்டுருக்க. இவ்வளவு நேரம் போன்ல பேசிக்கிற ஒரு ஆண் ஒருத்தர்கிட்ட போன் வந்தா மட்டும் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு வச்சா அது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எதுவும் சொல்ல, நீங்க தான் கை தட்டுறீங்க. இப்போ வீடு என்பது ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் இருக்கிற ஒரு இடமாக இன்னமும் மலரவில்லை. அது ஏன் மலரவில்லை என்றால் அதற்கு ஆண்கள் தான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன், அதற்கு பெண்களும் காரணம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவ வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆயிரும். ஏன்னா அப்பதான் அவ ஒரு என்ஜினியர், அவன் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி விட்டு வீட்டுக்கு வர அவளுக்கு 7 மணி. பெண் காவலர்களுக்குலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது? உங்களெல்லாம் பந்தோபஸ்துலாம் போட்டால் எனக்கே பாவமாக இருக்கு. ஏமா தண்ணியாவது குடிச்சுக்குமா நடுவில்? இந்த சென்னையில் இந்த அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு மேலே அந்த பிரிட்ஜில் ஒரே ஒரு ஒத்த கூட்டில் சில சமயம் பொம்பளை பிள்ளைகளை நிறுத்தி வச்சிருப்பாங்க. கண்ணீரே வந்துடும் எனக்கு. தனியாக நிற்கும். அந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு வர 7 மணி, அவர் வீட்டுக்காரர் 5 மணிக்கே வீட்டுக்கு வந்துடுவார். இவளுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. இவளுக்கு அவருக்கு யார் டீ போட்டு கொடுப்பது? நான் சொன்னேன் அவரே போட்டு சொல்ல. ஐயோ அவர் பழக்கமே இல்லை, அவங்க அம்மா அப்படி வளர்க்கல அவரை. எங்கள் அம்மா கூட தான் என்னை அப்படி வளர்க்கல. அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டேன் இல்லை. ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. சரி யாராவது ஒரு பணிப்பெண்ணை போட்டுக்கம்மா, நீங்கள் 2 பேரும் சம்பாதிக்கிறீங்கல்ல, ஒரு பணிப்பெண்ணை போட்டுக்கோ. இது நல்ல யோசனையாக இருக்குது. செல்வியை பணிக்க அமர்த்தப்பட்டார். செல்வின்ற அம்மா வந்து அவங்க இப்போ இவங்க எனக்கு காஃபி தரேன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி செல்வி வந்து டீ போட்டு கொடுத்துருவாங்க. நான் ஒரு மாதம் கழிச்சு என்ன செல்வியை வச்சு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. செல்வியை அன்றைக்கே வேலையிலேருந்து நிறுத்திட்டேங்க. ஏன்பா செல்வி போடுற டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு 10 தடவை சொல்லிட்டாரு. அப்ப இது யார் என்ன செய்ய முடியும்? ஏமா உங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் சாம்பார் தான் வைக்க சொல்லலாம், வைப்பாரு. அவர் வச்சப்புறம் 3 நாள் நான் தான் கிச்சனை கிளீன் பண்ணணும். இப்ப நாம ஏன் வந்து அடுக்களை வேலைகளிலிருந்து ஆண்களை அந்நியமாக்க வேண்டும்? Academic dominance is not converting itself into dominance in corporate sector and political sector, because வீட்டிலே இருக்கிற வேலைகளினுடைய சுமை எங்களை இழுப்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அம்மாக்களும் அப்படித்தான் மகன்களையும் மகள்களையும் வளர்க்கிறார்கள். பையன் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். அங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு டிவி வைத்திருக்கிற சட்டத்தின் மீது காலை வைத்துக்கொண்டு
டிவியை பார்த்துட்டு இருக்கா. அம்மா வந்து தோசை சுட்டுட்டு இருக்கு. அவர் அப்பா கையில் தட்டோடு நிற்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் இருங்க, வளர்ற பிள்ளைக்கு முதல்ல கொடுத்துட்டு உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன்னு அவரை ஓரந்து கட்டிட்டு கிச்சனுக்கும் ஹாலுக்கும் 10 தடவை நடந்து நடந்து சுட 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 தோசையை கொண்டு வந்து கொடுக்குது அந்த அம்மா. அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச்சில் விளையாடின விராட் கோலி கூட அவ்வளவு ரன் எடுக்கலை. இந்த அம்மா அதை விட ஜாஸ்தி ரன் எடுத்திருக்கு. இவர் தட்டோடய நின்றுட்டு இருக்காரு. பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே அந்த பெண்ணு 7:30 மணிக்கு தான் எந்திரிச்சு வருது. 7:30ன்றதே நான் சொல்றது ரொம்ப கௌரவத்துக்காக சொல்றேன். ரொம்ப நம்ம குறைச்சிடக்கூடாது இல்லை நம்ம பிள்ளைங்களை, நல்ல ஒரு கௌரவத்துக்கு சொல்றேன். 7:30க்கு எந்திரிச்சு வருது. அந்த அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு அப்படிங்குது. ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து ஒரே ஒரு வெட்டு வெட்டிருக்கு. ஒரு வெங்காயத்தை எடுத்து ஒரு வெட்டு வெட்டிருக்கு. உடனே பையன் வந்துட்டான். யூ நீட் சம் ஹெல்ப். டே இன்னும் வெட்டவே இல்லைடா. அந்த அம்மாவுக்கு திகு திகுன்னு எரியுது. 32 வருஷம் நான் எவ்வளவு நடையா நடந்து ஒரு முறை கூட கேட்டது இல்லையடா. இன்னைக்கு வந்து வெங்காயத்தை வெட்ட கூட இல்லை, அதுக்குள்ள வந்து உதவி வேணுமான்னு கேட்கிறேன்னு. ஆனா ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பார். யாரு? தட்டோட நின்ன ஆள் இருக்காருல்ல, அவர் சந்தோஷமா இருப்பார். அப்போ நமக்கான தடைகள் வெளியிலிருந்து வரவில்லை, இது நாமே போட்டு கொள்ளிக்கிற தடைகள் தான். அப்ப என்ன செய்யணும்? முதல் விஷயம், என்னோட நேரம் கிட்டத்தட்ட முடிய போயிருதுன்னு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஸ் யுவர் ஹேண்ட். எனக்கு இது முடியும் என்று நீங்கள் நினைத்தால், எனக்கு இந்த பதவி எனக்கு தேவை என்று நினைத்தால், நான் சிலம்ப போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், கால்பந்து போட்டியில் அகில இந்திய அளவிலோ அகில உலக அளவிலோ என்னால் போய் பயிற்சி எடுக்க முடியும் என்று நினைத்தால், என்ன அவங்க தடுக்கிறாங்க, இவங்க தடுக்கிறாங்க, அப்பா வேணான்றாங்க, அம்மா வேணான்றாங்க, ஆட்டுக்குட்டி வேணாங்குது, பக்கத்து வீட்டு ஆயா வேணாங்குது, இது எதுவுமே மறுப்பு கிடையாது. செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ரேஸ் யுவர் ஹேண்ட். உதவி செய்வதற்கு பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர்கள், கல்லூரிகள், எங்க அவங்க மேடம் இருக்காங்க, அவர்களுக்கு வராத தடையா? அவர்களுக்கு எத்தனை தடை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டிலிருந்து, சமூகத்திலிருந்து, தெருவிலிருந்து அத்தனை தடை. அதை தாண்டி ஒரு முகவராக அவர்களால் வந்திருக்க முடியும் என்று சொன்னால் நமக்கான தடைகளை பேசவே நமக்கெல்லாம் உரிமை கிடையாது. இரண்டாவது விஷயம், நீங்கள் உங்களுக்கான சாதனைகளை செய்ய போகிற போது தடைகள் மாத்திரம் வராது, அவமானங்கள் வரும். அவமானங்கள் வரும். ரொம்ப சுலபமா ஒரு பெண்ணை கண்ட்ரோல் பண்ணணும், இல்ல கவுக்கணும், இல்ல தாழ்த்தணும், இல்ல இறக்கணும்னா உடனே என்ன சொல்ல, இதெல்லாம் எப்படி வாங்கிச்சுன்னு நமக்கு தெரியாது என்ற வார்த்தை வரும். அந்த வார்த்தை எங்கிருந்து வேணா வரும். ஆண்கள்ட்ட இருந்து தான் வரும் நான் சொல்லல, பெண்கள்ட்ட இருந்து வரும். அந்த வார்த்தை வரும். உடனே அதுவரை வீரமங்கை வேலுநாச்சியார் மாதிரி வேலை தூக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வார்த்தை வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாங்க, இந்த பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்து. நீ தாங்க அந்த பேச்ச. என்ன அவமானம் என்பது களிமண்ணா? கடித்து விழுங்க முடியாதா உன்னால்? எந்த அவமானத்தையும் விழுங்கலாம். விழுங்கி விட்டு போ. கீழே தானே உன்னை தள்ளினா, உனக்கு கடவுள் எதுக்கு 2 காலை கொடுத்துருக்காரு? எந்திரிச்சு நின்று திரும்ப போ. சின்ன வயசுல விளையாடுவோம், கிரவுண்ட்ல விளையாடுவோம். அப்ப ஓடு போக கீழே விழுந்துருவோம். ஆனா விளையாட்டு மீது இருக்கிற ஆர்வம் எப்படி பிரம்மாண்டமானது என்றால், ஆம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் தானே, அடிப்பட்ட வீட்டில் திட்டுவாங்க, நீ நாளைக்கு விளையாட போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அடிப்பட்டதையும் வீட்டில இருந்து மறைப்போம். காயத்து மேல எச்ச தூப்பி மேல ஒரு பேப்பரை ஓட்டிட்டு திரும்ப ஓடுவோம். ரத்தம் சொட்ட சொட்டெல்லாம் செலுத்து விளையாடும். ஏன்? விளையாட்டு மேல இருக்கிற ஆர்வம். அப்படி உச்சி வெயில், மே மாச வெயில் தலையில அடிச்சு என்னைக்காவது நம்ம அதை வெயில் உணர்ந்திருக்கோம்? இன்னைக்குதான் ஜனவரி மாசமே ரொம்ப வேகுது இல்லைன்றோம். அன்றைக்கு மே மாசத்துல தெருவில் கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஏன்? விளையாட்டின் மீது இருக்கிற ஆர்வம். அப்போ நீ போக வேண்டிய பாதையிலே உனக்கு ஆர்வம் இருந்தால் தோல்விகள் என்ன, அவமானங்கள் என்ன, கீழே விழுந்தால் எந்திரிச்சு ஓடுன்னு நான் சொல்றேன். அப்பதான் உனக்கான இடம் உனக்கு கிடைக்கும். ஓட வேண்டிய நேரத்தில் உட்கார்ந்துட்டு 60-70 வயதான பிறகு நான்லாம் எப்படி வந்திருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, என்ன செய்ய? Too late.
எதுவுமே லேட் இல்லைன்னு வைங்க, 70 வயதுல கூட சாதனை செய்யலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த காலத்திலே செய்திருந்தால் இன்னும் அறுவடை நல்லா இருந்திருக்கும் தானே. இது 2வது விஷயம். 3வது, ஏன் பெண்களுக்கான மகளிர் தினம்? ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டியதுதான். என்னை ஒரு முறை சென்னையில ஒரு கண்காட்சிக்கு கூப்பிட்டார்கள். எவ்வளவு வித்தியாசமா நிறைய கண்காட்சிகள் நடக்கிறது. கண்காட்சிகளிலேயே இது ரொம்ப வித்தியாசமான கண்காட்சி. அதனால நான் போனேன். என்ன வீட்டு பொருட்கள் கண்காட்சியா, பட்டுப்புடவை கண்காட்சியா, நகைகள் கண்காட்சியா? எதுவுமே கிடையாது. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான போது பெண்கள் என்னென்ன உடையை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி. பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான பெண்களை பற்றி ஒரு பேச்சு உண்டு. இதுங்கெல்லாம் செஞ்சுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இப்படிதான் சார் நடக்கும் என்று ஒரு பேச்சு உண்டு. அப்ப பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளான போது அந்த பெண்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு கண்காட்சி இருந்தது. அந்த கண்காட்சியில எல்லா உடைகளும் இருந்தது. ஜீன்ஸ் இருந்தது, சல்வார் கமிஸ் இருந்தது, புடவை இருந்தது, தாவணி இருந்தது, ஒரு டயப்பர் கூட இருந்தது. டயப்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பச்சை பிள்ளை போடுற ஒரு உடை, அது கூட இருந்தது. பச்சை பிள்ளைடா, என்ன செய்ய போறோம்? கண்ணீரோடு அந்த கண்காட்சியிலிருந்து வெளியே வந்தேன். என்ன தெரியும் அந்த பிள்ளைக்குன்னு? ஆனா அந்த பிள்ளையால பேச முடியாதுன்றதுனால தானே ஒருத்தன் அதையும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். நமக்கான இடம் நமக்கு கிடைப்பது என்பது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் வெறும் உடல் அல்ல என்று நாம் உணர்வது, மற்றவர்களையும் உணர வைப்பது. ஒரு பெண் என்கிறவள் அவளுடைய உடல் ஆணின் உடலுக்கு சமமானது அல்ல. ரெண்டும் வேறு வேறு விதமான படைப்புகள். ஆனா அவள் உடல் மாத்திரம் அல்ல, அவள் ஒரு மூளை, அவள் ஒரு மனம், அவள் ஒரு ஆன்மா. அவ்வளவுதானே. பிரான்சிஸ் கிருபா என்கின்ற ஒரு சகோதரர், அவர் இப்ப உயிரோடு இல்லை, அவர் ஒரு கவிதை எழுதினார். பெண் என்றால் பேயாய் பறக்கிறாயே மனமே, பெண் யார்? பிறந்தால் உன் மகள், பிறக்காவிட்டால் பேர் இருள், அவ்வளவுதானே என்று எழுதினான் அந்த கவிஞர். ஒவ்வொரு பெண்ணையும் மகளாய் பார்க்கிற பருவம் ஒவ்வொரு ஆணுக்கும் வரும். எந்த பெண்ணை பார்த்தாலும் மனம் சலசலத்தது ஒரு காலகட்டம். எந்த பெண்ணை பார்த்தாலும் ஐயோ என் மக மாதிரி இருக்கா என்று நினைப்பது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்ட பருவத்திலே உங்களுடைய மகன்களை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீர்கள்? என்னுடைய தோழி ஒருத்தி ஒரு படத்தில் ரொம்ப ஆபாசமாக ஒரு ஆண் பெண்ணை உரசுகிற காட்சி வருகிற ஒரு படத்துக்கு தன்னுடைய டீனேஜ் மகன்கள் 2 பேரையும் கூட்டிட்டு போனான். ரொம்ப ஆபாசமான ஒரு காட்சி அந்த திரைப்படம், பேரெல்லாம் வேண்டாம். ஒரு பெண்ணை ஆண்கள் ஒரு கும்பலா பஸ்ஸில் உரசுற மாதிரி ஒரு காட்சி. நான் சொன்னேன், ஏய் இந்த படத்துக்கு முதல்ல நீ போவே கூடாது, போனாலும் தனியாக போனோம், இல்லை உங்கள் வீட்டுக்காரரோட போகிற கூட பரவாயில்ல. உன் பசங்க ஒன்றுத்துக்கு 18 வயசு, ஒன்றுத்துக்கு 16 வயசு, அதோட போகிறேன்றியே, என்னப்பா நீ செஞ்சுருக்க? அதுங்களோட தான் போகணும். ஏன்னா அந்த காட்சி வந்தப்போ நான் அவங்கள பார்த்தேன், 2 பேரும் தலையை குறிஞ்சிக்கிட்டாங்க. அம்மா பக்கத்தில் உட்காந்து இந்த காட்சியை பார்க்க முடியுமா? தலையை குறிஞ்சிக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து நான் கேட்டேன், ஏன்டா 2 பேரும் தலையை குறிஞ்சிக்கிட்டீங்க? ஏமா மம்மி இந்த படத்துக்கெல்லாம் என்னை ஏமா கூட்டிகிட்டு போனீங்க? நான் சொன்னேன், அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா, அந்த காட்சியை பார்த்தல, நீ தலையை குனியாத, நல்லா பாரு பாரு அந்த காட்சியை, அந்த இடத்துல இருப்பது உங்க அம்மா வந்து நீ என்ன செஞ்சிருப்பன்னு யோசிச்சு பாரு என்று அவள் சொல்லி இருக்கிறார். நம்முடைய மகன்களையும் மகள்களையும் வளர்க்க வேண்டிய முறை இதுதான். அவங்கள பொத்தி 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 வைப்பது அல்ல. உலகம் இப்படித்தான். ஆனால் ஒரு பெண்ணை பார்க்கிற போது உங்க அம்மா மாதிரி, உன் சகோதரி மாதிரி, உன் கூட படிக்கிற உன்னோட கிளாஸ்மேட் மாதிரி, உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி, காலேஜ் மேட் மாதிரி நீ பாரு என்று சொல்லி அவர்களை வளர்த்தால் தான் பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரம் அல்ல என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் பாலின சமத்துவம் என்பது சாத்தியமாகும். அது வரையில் இது சாத்தியமில்லை. மகளிர் தினத்தன்று நான் டொரண்டோவில் இருந்தேன். அங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கனடா தமிழ் அவர்கள் நடத்திய மகளிர் தின கொண்டாட்டத்தில் பேசுவதற்காக எனக்கு அழைப்பு வந்தது. யாழ்ப்பாண சகோதரி ஒருத்தருடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன். நல்ல வசதியாக இருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும். அப்போது அகதியாக கனடாவுக்கு போய் வசிக்கிறவர்கள். நான் கேட்டேன், யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி போனீங்களான்னு கேட்டேன். போன வருஷம் போனேன், ஆனால் இனிமேல் போக மாட்டேன். நாங்கள் ஏன்பா?
அங்கே எதுவும் இல்லையா? இருக்குது, வீடெல்லாம் இருக்குது, ஆனால் நான் போக மாட்டேன். ஏன்? 25 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினச்சி போனேன். அன்றைக்கி போய் யாழ்ப்பாணத்தில் எங்கள் வீட்டில் தூங்கும்போது ராத்திரி நாய் குறைச்சிது. நாய் குறைச்ச உடனே எழுந்து நான் அலறுன்னு அலறினேன், கத்தினேன், கதறினேன். என் பசங்க அதை பார்த்து பயந்து போயிட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கு அந்த பயத்தை இனிமேல் கொடுக்கக்கூடாது, அதனால் நான் யாழ்ப்பாணத்துக்கு போக மாட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. முதல்ல நீ ஏன் கத்தின? நாய் குறைச்சதுக்கு யாரை கத்துவாங்களா? யாழ்ப்பாணத்தில் நாய் குறைச்சாதான் கத்திவா, கனடாவில் நாய் குறைச்சாலுங்க. கனடாவில் நாயெல்லாம் குறைக்கிறதே இல்லை, பனியில் அது கம்முன்னு இருக்கு. அது இல்லை, இங்கே இல்லை, அங்கே போனால் தான் எனக்கு அந்த உணர்வு வந்தது. ஏனென்றால் அவர்கள் அகதிகளாக தப்பி வருவதற்கு முன்னால் நடு இரவில் நாய் குறைத்தால் ஒரே ஒரு அர்த்தம்தான், ஆர்மி வருதுன்னு அர்த்தம். நாய் குறைப்பது தான் அவங்களுக்கு சிக்னல். பெண்கள் உடனே பதறி ஓடி தப்பித்து கொள்ள பார்த்து, முடிந்தால் தப்பித்து கொண்டு, முடியாவிட்டால் பாதிக்கப்பட்டு அந்த மண்ணிலே புதையுண்டு போன ரத்த சரித்திரம் நமக்கு பக்கத்திலேயே நடந்தது. 25 வருஷம் ஆச்சு, ஆனா மனசு அதை மறக்க மறுக்கிறது. என்றால் இது யாழ்ப்பாணத்துல தான் நடக்குதா? நம்மை சுற்றி நடக்கவில்லை, ஒவ்வொரு இடத்திலையும் நடக்கல, சீண்டல்கள் நடக்கவில்லை. எனவே இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம், இருவரும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயணம். எதற்கு என்றால் இருவரும் ஒன்றுதான் என்பதை உலகத்துக்கு உரத்து சொல்லுவதற்கு பெண்கள் மாத்திரம் தனியாக முயற்சி செய்தால் போதாது. இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பயணம். இத்தனை இங்கே மாணவர்கள் இருக்கின்றார்கள், உங்கள் வகுப்பிலே இருக்கிற மாணவிகள் உங்களுக்கு தோழிகள். இதுல ஏன் இவ்வளவு சிக்கலாக்குறோம் நம்ம இந்த உறவுகளை? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நீ இன்னொருத்தனோட பேசிருவியான அருவாளோட போறவன் தான். உன்னை அவ வேணான்னு சொன்னா சந்தோஷப்படுறா, சந்தோஷப்படு. இன்னைக்கு அவ வேணான்னு சொல்லிட்டா, அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படு. நாளைக்கு இதை விட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நினை. நீ ஏன் வேணான்னு சொல்ற உரிமை அவளுக்கு கிடையாதா? இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? என்ன சொல்லியிருக்கா? அந்த பொண்ணு உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. நல்லது, இதை விட நல்லதா பெட்டரா நாளைக்கு கிடைக்கும்னு நீ நம்பு. அந்த அளவு கான்ஃபிடன்ஸ் உனக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதை ஏன் மான பிரச்சனையாக பார்க்கிற மாதிரி நம்முடைய மாணவர்கள் நினைக்க வேண்டும்? தோழி தானே, வேண்டாம் சொல்றதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குதானே. த ரைட் ஆஃப் ரெஃப்யூசல். இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, இதை கட்டாயப்படுத்தாதீங்க, என்னுடைய கனவு வேற, அங்க நான் போகணும்னு சொல்லுகிற அந்த மகளிரை கொண்டாட வேண்டிய நாள் தான் இந்த நாள். நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன். நிறைய தடவை நிறைவுன்னு சொல்லிட்டேன், ஆனால் உண்மையிலேயே இது நிறைவு. பேச்சாளராக நான் இருப்பதனால் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறவங்க, செல்ஃபி எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. நான் ஒரு பெண்ணிடம் ஆட்டோகிராஃப் வாங்கினேன், லக்ஷ்மி அகர்வால் என்கின்ற பெண். லக்ஷ்மி அகர்வால் ஆசிட் விக்டிம். அவங்க முகத்தில் கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் ஆசிட் கொட்டப்பட்டது. அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா, முகம்னே அதை நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய வரையறைப்படி முகம் எதுவோ அந்த முகம் அல்ல அது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் தொடர்ந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த பொண்ணு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல. ஆனால் அவன் கோவப்பட்டு முகத்தில் ஆசிட் கொட்டிட்டான். முகம் வெந்து போச்சு, மார்பு இடுப்பு எல்லாமே வெந்து போச்சு. அவள் தெருவில் போனால் சின்ன பிள்ளைகள் பார்த்து பயந்து அழும், அப்படி ஆயிடுச்சு அவளோட முகம். ஆனால் அதற்கு பிறகும் லக்ஷ்மி அகர்வால் 10 வருடங்கள் தொடர்ந்து தெருவிலே போய்கொண்டே இருந்தாள். எதற்கென்றால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு ஆசிட் சேல் இந்தியாவில் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அதில் வெற்றி கண்டாள் லக்ஷ்மி அகர்வால். நான் இதைத்தான் இங்கே இருக்கிற அத்தனை என்னுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் சொல்ல நினைக்கின்றேன். கீழே விழுந்து கிடக்கிற பள்ளத்திலே இருப்பவர்களுக்கு நம்முடைய ஒரு விரல் போதும் அவர்களை தூக்கிவிட. இந்த பல்கலைக்கழகம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று இருக்கு, ஒரு விரலை நம்ம நீட்டினா அதை பிடிச்சிட்டு மேலே வருகிற உறுதி மாத்திரம் அவங்களுக்கு இருக்கு.
அப்படி நீட்டுகிற விரலாக நம்முடைய விரல் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் மகளிர் தினத்தில் நமக்கு இருக்கிற கடமை அந்த ஒரு கடமை தான். ஏன்னா கல்வி என்கின்ற ஏணியை பிடித்துக்கொண்டு நாம வந்துட்டோம். இன்னும் வராம எத்தனை பேர் இருக்காங்க? அவர்களுக்கு நீட்டுகிற விரலாக நம்முடைய விரல் இருக்க வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் அதற்கான ஒரு ஸ்தாபனமாக நிற்கிறது. இதனுடைய முயற்சிகள் மேலும் தொடர வேண்டும். இங்கே சரிக்கு சரியாக மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் படுகிற இந்த பெருமை சமுதாயத்தின் எல்லா தளங்களிலும் விரிய வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் கனவாக மகாகவி பாரதியும் பாரதிதாசனும் கண்டார்கள். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கே மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று சொன்ன மகாகவியையும், கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்த நிலத்தில் புல் வளர்ந்திடலாம், நல்ல புதல்வர்கள் வளர்வது இல்லை என்று சொன்ன பாரதிதாசனையும் இந்த நேரத்தில் நினைத்து, உங்க வீட்டுல சிதம்பரமா மதுரையான்னு அந்த காலத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்க வீட்டுல சிதம்பரம்னா அங்க ஆண்களினுடைய ஆட்சி, இது மதுரைனா அது பெண்களினுடைய ஆட்சி என்று. ஆனால் இந்த சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த நடராஜ பெருமான் கூட சிவகாமியினுடைய கருணையினால் தான் நடனம் ஆடுகிறார் என்கின்ற காரணத்தினால் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன்.